அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் இதில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிரச்சனைகளை வாங்க வகை தேடுகிறார்கள், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமக்காக தரத்திருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை தானே என்றும் நம்பி இருக்கிறேன். இயேசுவே, நீ உன் முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் துன்மார்க்கர்களோ வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கவும் நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரம் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறது. இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை தானே என்றும் நம்பி இருக்கிறேன். சுவானான நகரத்தில் எனக்கு தம் கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணினார், அவருக்கு ஸ்தோத்திரம். உம் கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் மலரில் அன்பு கூறுகள், உண்மையானவனை கர்த்தர் காத்து இடுமை செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திறமனதாயிரு. இயேசு உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இயேசுவே,